பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையில் கைரோஸ் வீடியோவுக்கு உங்கள் எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். இது நவம்பர் மாதம் தேவனுடைய கிருபையினால் 10 மாதங்கள் கர்த்தர் நம்மளை நடத்தி நம்மளை ஆசீர்வதித்து இந்த 11வது மாதத்துக்குள்ளே தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாதமெல்லாம் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்து இப்படி தினந்தோறும் காலை வேளையில் ஒரு 6 மணிக்கு நம்ம எழும்பி கர்த்தரை துதித்து கொண்டாடி அவருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து கேட்டு கர்த்தருக்குள் நாம் பலப்படுவோம். இந்த பிரயாணத்தை தேவன் ஆசீர்வதிப்பார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்தில் தேவன் அநேக காரியங்களை நமக்கு அவருடைய வார்த்தையிலிருந்து சொல்லிக் கொடுத்து நம்மளை வழி நடத்த போகிறார். காதுள்ளவன் ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வசனத்தில் இருக்கிறது போல இன்னைக்கு சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை நாம் கேட்போம். நாம் மத்தேயு 5வது அதிகாரத்திலிருந்து நாம் தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய மலைப்பிரசங்கத்தின் வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். இதில் ஒரு காரியமும் இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கும்போது, அதாவது அவர் குணாதிசயங்களை குறித்து பேசுகிறார். இதை நான் செய்கிறதால் மாத்திரமல்ல, இது இட் இஸ் ஹூ ஐ ஆம், இது நான் யாராக இருக்கிறேன், எனக்குள்ள என்ன குணாதிசயங்கள் இருக்கிறது என்று சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் நம்மள்கிட்ட என்ன விரும்புகிறார்? மீட்பின் வேலையை நம்ம பார்க்கும்போது ஆதியிலேருந்து ஆண்டவர் நாம் விழுந்து போன அந்த இடத்துக்கு நம்மளை மறுபடியும் ஆண்டவர் நிலைநிறுத்துகிற அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். எங்கேருந்து நம்ம விழுந்து போனோம்? தேவனுடைய சாயல்லேருந்து. தேவனுடைய மகிமையை நாம் எழுந்து பாவத்தினாலே எழுந்து போயிருக்கிறோம். ஆனால் மீட்பின் வேலையின் மகிமையை பார்த்தீங்கன்னா அதே மகிமைக்கு நம்மளை நிலைநிறுத்துறது தான் ஆண்டவருடைய மீட்பின் வேலையாக இருக்கிறது. இந்த காலை வேலையில் தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். ஒரு காலத்தில் தூரமாக இருந்த நம்மளை ஆண்டவர் ரட்சித்து நம்மளை பரிசுத்தமாக்கி அவருடைய இரத்தத்தால் நம்மளை கழுவி ஆண்டவர் நம்மளை மீட்டுக்கொண்டு அவருடைய சாயலுக்குள்ளாக அவருடைய மகிமைக்குள்ளாக தேவன் நம்மளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இது தேவன் நமக்குள்ளாக செய்கிற செய்கைகளாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த காரியங்களை ஆண்டவர் செய்யும் போது இயேசுவின் பிரசங்கத்தை நம்ம பார்க்கும் போது இந்த குணாதிசயங்களை குறித்து இயேசு இங்கே சொல்லுகிறார். Blessed is he, பாக்கியவான் என்ற ஒரு வார்த்தை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் இல்லைங்களா? யாரு பாக்கியவான் என்று நம்ம பார்க்க போகிறோம். இந்த குணாதிசயங்கள் உள்ளவன் பாக்கியவான். பிரைஸ் தி லார்ட். ஒரு குணாதிசயத்தையும் பார்த்து அதனுடைய அர்த்தம் என்னென்று நம்ம பார்த்து தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் சொல்ல போகிறோம். இன்றைக்கு முதலாவது மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் எல்லோரும் வாசிப்போம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவங்களுடையது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆவியில ஏழ்மைனா என்னங்க அர்த்தம்? அநேக பேர் இதை ஒரு மாதிரி புரிஞ்சு வச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆவியில ஏழ்மை என்று நம்ம பார்க்கும்போது இது ஒரு நல்ல குணாதிசயத்தை இது காட்டி கொடுக்கிறது. முதலாவது சங்கீதக்காரன் 51வது சங்கீதத்தில் ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்குறோம். brokenness of heart is being poured in the spirit. உள்ளத்தில் நம்ம உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும் போது ஆவியில் நான் ஏழ்மையாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரனுக்கு நாத்தான் அந்த தீர்க்கதரிசனத்தை சொல்லி அவர் சொல்லுகிறார். அவன் செய்த தவறுகளை சொல்லி அவனுக்கு உணர்த்தும் போது சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் போது அவர் முரட்டாட்டம் பண்ணாமல் அவர் என்ன பண்ணுறாருங்க, ஆவியில் ஏழ்மை உள்ளவனாக செயல்படுகிறார். அநேக நேரத்தில் தேவன் நம்மளுக்கு சில காரியங்களை எடுத்து காட்டுவார். ஆண்டவர் நம்மளுடைய உள்ளத்தின் காரியங்களாக இருக்கலாம், சில மறைவிடமான இருக்கிற பாவங்களாக இருக்கலாம், சில ரகசிய காரியங்களாக இருக்கலாம். நம்ம உள்ளத்தை தேவன் அறிஞ்சிருக்கிறவராக இருக்கிறாருங்க. நம்ம சுய நீதியில் இருக்கக்கூடாது, நம்ம எல்லாம் நான் கரெக்டாக இருக்கிறேன்ட்டு நம்ம பெருமையில் போயிடக்கூடாது. எப்பொழுதும் நம்ம ஒரு ஜாக்கிரதையோட, ஆண்டவரே உங்கள் முன்னாடி நான் சுத்தமாக இருக்கிறேன்னா உமக்கு வலி உண்டு உமக்கு நோவும் வலி உண்டு பண்ணுகிற வழிகள் எனக்குள்ள ஏதாச்சும் இருக்குதா? இஸ் தேர் எனி wicked or grievous ways in me, O Lord? இந்த காரியங்களை நம்ம கேட்கறது நல்லதுங்க. ஏன்னா அவர் நம்மளை சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். அவர் உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். எல்லாமே அவர் ஆண்டவருக்கு கண்ணுக்கு மறைந்தது ஒண்ணுமே கிடையாதுங்க. எல்லாமே அவருக்கு தெரியுங்க. He knows all things. He is the omniscient. எல்லாத்தையும் அறிஞ்ச தேவனாக அவர் இருக்கிறாருங்க. அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்கறது ரொம்ப நல்லது. 51வது சங்கீதம் 7வது வசனத்துல தாவீதின் ஜெபம் பாருங்களேன். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். உண்மையான மனம் திரும்புதல் எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி உடைக்கப்பட்ட உள்ளத்துல இருக்கும்.
அப்போ ஆவியில் ஏழ்மையாக இருக்கிறவங்க அவங்க மனம் திரும்புதல் அவங்க வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்க. அவர் தெய்வீக துக்கத்தை குறித்து பேசுகிறார் இல்லைங்களா? உண்மையான மனம் திரும்புதல் எங்கே இருக்கோங்க? இந்த மாதிரி ஒடிக்கப்பட்ட உள்ளத்தில் ஒரு ஆவியில் ஏழ்மை உள்ளவர்களுக்குள்ளாக இந்த உண்மையான மனம் திரும்புதல், தெய்வீக துக்கம் கொண்ட மனம் திரும்புதல் இருக்கும். தெய்வீக துக்கம் இருக்கிற இடத்துல உண்மையான மனம் திரும்புதலை பார்க்க முடியும். 11ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலேருந்து அந்த தெய்வீக துக்கம் என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருகிறது, நம்மளுடைய ரட்சிப்பை எப்படி உறுதிப்படுத்துகிறது, நம்மளுடைய மனம் திரும்புதலை எப்படி உறுதிப்படுத்துகிறது நம்ம அங்கே பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம இருதயத்தை நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இந்த வசனங்கள் பிரகாரமாக உண்மையான மனம் திரும்புதல் சுயத்தின் மேலே சார்ந்து கொள்ளாது. உண்மையான மனம் திரும்பலை நம்ம பார்க்கும்போது ரோமரில் நம்ம பார்க்கிறோம் 7வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. Praise God. என்னிடத்துல there is no good thing என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார் இல்லைங்களா? உண்மையான இந்த ஆவியில் ஏழ்மையாக இருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உண்மையான மனம் திரும்புதல் காணப்படும். 2வது அந்த ஆவியில் ஏழ்மையாக இருக்கிறவங்க they have a right perspective of their condition, of their self. அவங்கள பார்த்து அவங்களுக்கு சரியான கண்ணோட்டம் இருக்கும். ஆண்டவரே எனக்குள்ளோ அப்போஸ்தலன் பவுல் இந்த வார்த்தையை எழுதுறாரு பாருங்களேன் இல்லைங்களா? 1/3 ஆஃப் த நியூ டெஸ்டமெண்ட் அவர் தான் எழுதியிருக்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறார், ஆண்டவரே எனக்குள்ளோ சுத்தமானதோ எனக்குள்ளோ நல்லதென்று ஒன்றுமே இல்லை ஆண்டவரே என்று அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். He had a right perspective of the true condition of his heart. Hallelujah. அவர் உண்மையான அவருடைய உள்ளத்தின் நிலைமையை பார்த்து ஆண்டவர் மேலே சார்ந்து கொள்கிறவராக இருக்கிறார். யோவான் 15வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். இயேசு சொல்லுகிறார், நானே திராட்சை செடியா இருக்கிறேன். அந்த வசனத்தின் முடிவில் இயேசு சொல்றாரு, என்னை அல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் கொடிகளாக இருக்கிறீங்க, நான் செடியாக இருக்கிறேன். நான் இல்லாமல் உனக்குள்ள சத்துவம் இல்லை, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. அப்போது இந்த ஆவியில் ஏழ்மையாக இருக்கிறவங்களை குறித்து பார்த்தீங்கன்னா 3 காரியங்களை நம்ம தெளிவாக பார்க்க முடியும். முதலாவது சங்கீதக்காரனுடைய உதாரணத்தை நம்ம பார்க்குறோம். ஆவியில் ஏழ்மை உள்ளவங்க உண்மையான மனம் திரும்புதலுக்குள்ளாக இருப்பாங்க. ஆவியில் ஏழ்மை உள்ளவங்க, ஆண்டவரே என்னை கழுவுங்கப்பா, என்னை சுத்திகரிங்கப்பா. ஆவியில் ஏழ்மை உள்ளவங்க அவங்க உள்ளத்தின் நிலைமை அறிஞ்சவங்களாக இருப்பாங்க. 2வதாக நம்ம பார்க்குறோம், ஆவியில் ஏழ்மை உள்ளவங்க சுயத்தின் மேலே சார்ந்து கொள்ள மாட்டாங்க. அப்போஸ்தலன் பவுல் அவர் மேலே சார்ந்து கொள்ளணும்னா எவ்வளோ லிஸ்ட்டு பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? பரிசேயனுக்கு பரிசேயனா இருந்த ஞானியாக இருக்கிறாரு, விருத்த சேதனம் பெற்றவராக இருக்கிறாரு, கிரேக்கனுக்கு கிரேக்கனாக இருக்கிறாரு, ரோமனுக்கு ரோமனாக இருக்கிறாரு. அநேக காரியங்கள் அப்போஸ்தலன் பவுலை குறித்து லாட் ஆஃப் accolades, லாட் ஆஃப் accomplishments அவருக்கு இருந்தது. ஆனால் அவர் சொல்கிறாரு, என் சுயத்தின் மேலே நான் சார்ந்து கொள்ளலை, இதில் ஒரு நன்மையும் இல்லைப்பான்னு. 3வதாக நம்ம பார்க்குறோம், இயேசு சொல்லுகிற வார்த்தை, என்னை அல்லாமல் நீ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுகிறாரு. அப்போது இந்த ஆவியில் ஏழ்மை உள்ளவர்களுக்குள்ளோ இந்த 3 குணாதிசயங்களை நம்ம பார்க்க முடியும். முதலாவது அவங்க மனம் திரும்புகிறவங்க, இருதயத்தில் உடைக்கப்பட்டவங்க, நொறுங்குண்ட ஆவியாக இருக்கிறவங்க. 2வதாக நம்ம பார்க்குறோம் சுயத்தின் மேலே சார்ந்து கொள்ளாதவங்க. 3வது ஆவியில் ஏழ்மை என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா கர்த்தர் மேலே என்டையர் டிபெண்டன்ஸ். ஆண்டவரே என் பிழப்புக்கு நான் வாழணுன்னாவே நீங்கள் தான் செடியாக இருக்கிறீங்க, நான் கொடியாக இருக்கிறேன்ப்பா. அந்த செடி அந்த கொடியில் இல்லை, அந்த கொடி அந்த செடியில் இல்லைன்னா அதுக்கு சத்துவம் இல்லை, அதுக்கு ஜீவன் இல்லை, அது ஒன்றுமே பண்ண முடியாது. முழு சார்ந்து கொள்ளுதல், மாம்சத்தின் மேலே சார்ந்து கொள்ளாமல் முழு சார்ந்து கொள்ளுதல் ஆண்டவர் மேலே இருக்கும். இந்த 3 காரியம் இருக்கிறவங்க நிச்சயமாக ஆவியில் ஏழ்மையுள்ளவர்களாக இருக்கிறாங்க. நாம் எல்லாரும் ஜெபிப்போம். இன்றைக்கு நம்ம இருதயத்தை சோதித்து பார்த்து தேவனுடைய கருத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போமா? பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம். பிதாவே உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் ஆவியில் ஏழ்மை உள்ளவர்களாக நாங்கள் இருக்க இந்த மாதமெல்லாம் ஆண்டவரே எங்கள் மனதில் தேவனுக்கு ஏற்ற மனம் திரும்புதல் எங்களுக்குள்ளாக காணப்பட தேவன் மேலே நாங்கள் சார்ந்து கொள்கிறவர்களாக, மாம்சத்தின் காரியங்களை நாம் நம்பாமல், மாம்சத்தின் மேலே நம்ம சார்ந்து கொள்ளாமல் எல்லா விஷயங்களையும் உண்மையே நாங்கள் நம்ப, உண்மையே சார்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா.
இது மட்டும் நீர் எங்களை வழி நடத்தின தேவன். இந்த 11ஆம் மாதம் தேவனுடைய ஆசீர்வாதமான கரம் எங்களோடு இருந்து எங்களை நீர் வழி நடத்துவீர் என்ற முழு நம்பிக்கையோடு நாங்கள் உங்கள் மேலே சார்ந்து கொள்கிறோம். உமக்கே நாங்கள் நன்றி சொல்கிறோம்ப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.